அடிக்கடி யூரின் போறதுனால, இல்லன்னா ம். யூரின் அப்பப்ப லீக் ஆறதுனால, ம். என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க மேம்? இது மெயினா ஒரு எம்பாரஸிங்கா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க அப்படின்னாலும், அங்க பேசி சிரிக்க முடியாது. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஆனா இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உள்ள அ உங்களுக்கு யூரின் ஃபுல்லா எம்ப்டி ஆகாம தேங்குது அப்படின்னா தான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அதனால பிளாடர் வால் வந்து திக் ஆகுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். நம்மளுடைய மருத்துவமனையில இதற்கும் வந்து நம்ம ரீனோன் வகையான கேப்சூல்ஸ் குடுக்கும்போது நெறைய பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குறையும். பிளாடரோட திக்னஸ் எல்லாமே வந்து நார்மலா இருக்கு. அது கூட கண்டிப்பா பயிற்சிகளையும் வந்து சொல்லுவோம். இன்னொன்னு அதிகமா காரமா உணவுப் பொருட்கள், புளிப்பான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்க சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மசாலா சம்மந்தமான உணவுப் பொருட்கள்லாம் தவிர்த்துட்டு, சில வகையான உணவுப் பொருட்கள நெறைய எடுத்துக்க சொல்லுவோம். மெயினா வந்து திராட்சை வந்து எடுத்துக்க சொல்லுவோம். பார்லி வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் குறையும். அந்த பிளாடர் கண்ட்ரோலும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ முக்கியமா அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்கும். இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள வந்து ஸ்டோர் ஆகுறதுனால, தேங்குறதுனால வந்து வரும். பட் அதையும் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம்.